பினராயி விஜயனுங்கிற அங்க இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு கேவலமான ஹிந்து விரோதியை இதுவரை வந்து இந்த மண்ணு சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஐயப்பன் கோயில்ல மிகப்பெரிய ஒரு கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் போன வருஷம் போன கூட்டத்துக்கும் இந்த வருஷம் போன கூட்டத்துக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த வருஷம் நிறைய வந்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையான கதையே கிடையாது. அங்க விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கும் அங்க இருக்க தேவஸ்தான போர்டுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். போலீஸ் வந்து நம்ம ஐயப்ப பக்தர்களை பார்த்து உங்களெல்லாம் யார் யார் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கேவலமான விஷயங்களை வந்து திரு பினராயி விஜயனும் அங்க இருக்க கம்யூனிஸ்ட் அரசும் வந்து செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல வேளை ஐயப்பன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஐயப்பன் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா இதோட மோசமான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு உண்மையிலே தோணுது. மலைக்கு ஒரு பக்கம் ஓரமாக சர்ச்சை கட்டியிருக்காங்களா, அவங்களோட எதிர்ப்பு வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசும் திரு பினராயி விஜயன் அவர்களும் சந்திக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம எல்லா செய்தி நிறுவனங்கள்லையும் பார்க்குறோம், அந்த சபரிமலையில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து அங்கே வந்து தள்ளுமுள்ளு நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. முழுக்க ஒரு கட்டுக்கதை. ஏன்னா விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பினராயி விஜயனுங்கிற அங்கே இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு கேவலமான ஹிந்து விரோதியை இதுவரை வந்து இந்த மண்ணு சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஐயப்பன் கோயிலில் மிகப்பெரிய ஒரு கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வருஷம் போயிட்டு இருக்க அதே ஐயப்ப பக்தர்கள் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஆனா போன வருஷம் போன கூட்டத்துக்கும் இந்த வருஷம் போன கூட்டத்துக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த வருஷம் நிறைய வந்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையான கதையே கிடையாது. அங்க விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கும் அங்க இருக்க தேவஸ்தான போர்டுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். போன வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வந்து வர பக்தர்களுக்கு வந்து செக்யூரிட்டி இந்த மாதிரி கொடுத்து, இந்த வருஷம் தேவஸ்தான போர்டு வந்து நாங்க செக்யூரிட்டி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கவர்மெண்ட் நிர்வாகிகள் அங்க இருக்க போலீஸ்காரங்க யாருமே வந்து ஓகே நீங்களே கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டதின் விளைவு தான் இந்த வருஷம் ஒரு ஐயப்ப பக்தர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிலே சாமி பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த ஐயப்பன் அப்படிங்கிறது வந்து இந்த தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக ஒரு ஆன்மீக கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். நம்ம அது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழகத்துல இருந்து, ஆந்திரால இருந்து, வடநாட்டில இருந்து, வெளிநாட்டில இருந்து கூட அதற்கு பக்தர்கள் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த வருஷம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் அவங்க நடத்துற விதம்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் போய் சேர்ற இடம் வந்து அந்த எருமேலி அப்படிங்கிற இடம். அந்த எருமேலி இடத்துல வந்து அந்த பேட்டைக்குள்ளி டான்ஸ் எல்லாம் ஆடி சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து நிலக்கல்லுக்கு பஸ்ல போகணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் நம்ம வந்து சொல்லுவோம்ல, கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ இருக்கு, எந்த அளவுக்கு ரெவென்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 60 பேசஞ்சர்ஸை வச்சு 50 ரூபாய் டிக்கெட்ல 60 ரூபாய் டிக்கெட்ல 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போய்கிட்டே இருக்கு. விடிய போயிட்டே இருக்கு. இது வந்து கணக்கே கிடையாத அளவுக்கு அவ்வளவு வருமானம் இந்த போக்குவரத்து துறையில இந்த எருமேலியிலிருந்து நிலக்கலுக்கு போற பஸ்ஸுக்கு மட்டுமே அவ்வளவு வருமானம் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அங்க முடிச்சுட்டு அங்க இருந்து பம்பை, நீங்க பம்பை ஏரியாவுக்கு போய் பம்பையில வந்து குளிச்சுட்டு நீங்க மேல ஏற இடத்துலயே அவர்கள் வேண்டுமென்றே தடை போடுறாங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா திருப்பதி தேவஸ்தானம்ங்கிறது வந்து ரொம்ப கோயில், நீங்க ஐயப்பன் கோயிலோட கம்பேர் பண்ணும்போது ஐயப்பன் கோயில் 7 மலைகள் கொண்ட ஒரு கோயில். ஆனா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான். அந்த இடத்துலயே அவங்க வந்து ரூமா கட்டி அங்க இருக்க மக்களுக்கு வந்து சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுத்து அவர்கள் வந்து சாமி தரிசனத்தை செய்ய வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. அட் டைம்ல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு 18 படிக்கு முன்னாடி தடுத்து நீங்க நிறுத்தினீங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலையும் ரோப் போட்டு கட்டுறது, வெறும் 50 பேரை நிக்க வச்சுக்கிட்டு கூட்டத்தில் ரோப் போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு அந்த 50 பேர்த்த அந்த இடத்துல 1 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது. போலீஸ் வந்து நம்ம ஐயப்ப பக்தர்களை பார்த்து உங்களெல்லாம் யார் யார் வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கேவலமான விஷயங்களை வந்து திரு பினராயி விஜயனும் அங்க இருக்க கம்யூனிஸ்ட் அரசும் வந்து செய்துட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து முழுக்க ஹிந்து விரோத ஒரு கொள்கையில நீங்க இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அது உங்களுடைய கொள்கை. அதற்காக வந்து ஒரு வருடமும் ஐயப்ப பக்தர்கள் போற அளவுக்கு நீங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலில் ஈடுபடுறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். நீங்க கூட கேட்கலாம், என்னப்பா நீ என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி கேட்குறீ அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் நான் பர்சனலாவே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். தேவையில்லாம நிற்க வைக்கப்பட்ட கூட்டம். நாங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது வந்து அந்த கழுதை பாதைங்கிற இடத்து வழியா தான் அவங்க கீழே எல்லாத்தையும் பக்தர்களை இறக்குறாங்க. சரி, இது வந்து வாண்டடா இவங்க பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா, சின்னதா ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து ஒரு ஹட்டில் கிராஸ் பண்ணி நாங்க திருப்பி படி வழியா இறங்குறதுக்கு வர வழியில தான் பார்த்தோம். ஒரு இடத்துலையும் சும்மா ஒரு 40 பேர் 50 பேர் 60 பேர் நிக்க வச்சுக்கிட்டு வேணும்னே ரோப்பை போட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்க அந்த தேவஸ்தான போர்டுக்கும் இந்த போலீஸ்க்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகள்ல பக்தர்களை அலைக்கழிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சூழல்ல வந்து இந்த கேரளா அரசு வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி நீங்க காத்திருந்து சாமி பார்க்கறதெல்லாம் உண்மையிலே
உண்மையிலே இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் நீங்கள் போறீங்க, ஃபேமிலியோட போறீங்க, ஒரு இடத்துல உட்காடுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைக்கு மேலே வந்து ஒரு நெய் தேங்காய், ஒரு 1.5-2 கிலோ அரிசி, அதுக்கு உண்டான பழங்கள் எல்லாம் இருமுடி நிறையா வச்சிருப்போம். சாமிக்கு எடுத்துகிட்டு போகிற தேங்காய்னு சொல்லி நம்மளுடைய ஜோல்னா பையில கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேங்காய் வச்சிருப்போம். இந்த தேங்காய்கள் இந்த தலையில் இந்த கிரீடத்தை நம்ம இந்த இருமுடியை கீழே கழட்டியும் வைக்க முடியாது. குருசாமி ஒரு வேளை தனியாக வேற குரூப்பில் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா நமக்கு இருமுடியை கழட்டி வைக்கிறது கூட ஆள் இருக்காது, தலையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க தலையிலேயே வச்சுக்கிட்டு கூட 24 மணி நேரம் 30 மணி நேரம் காக்க வைத்து ஐயப்பனை தரிசனம் செய்ய வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிர்வாக செய்ய தெரியாத ஒரு நபர்கள் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து ஐயப்பன் கோயிலில் செய்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து சப்போகட்டு கூட திரு சேகர் பாபு அவர்கள் வந்து சிறப்பான முறையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சிறப்பாக செய்கிறதா அவ்வளோதான் செய்வார். ஏன்னா நல்ல வேளை ஐயப்பன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஐயப்பன் ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா இதோட மோசமான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நடந்திருக்கும் அப்படிங்கிறதா எங்களுக்கு உண்மையிலே தோணுது. ஆனால் எது எப்படியோ ஒரு தென் தமிழகத்தின் அடையாளமாகவும் கேரளாவின் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சலாகமாகவும் திகழக்கூடிய இந்த ஐயப்பனை வந்து இவர்கள் வந்து அரசியலுக்காக இப்படி பக்தர்களை அலங்கழிப்பதும், அடுத்த வருடம் வந்து பக்தர்கள் வந்து வரத்து வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேரளா கம்யூனிஸ்ட் அரசு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிறது கூட எங்களுக்குலாம் உண்மையிலே தோணுது. ஏன்னா வருஷம் வந்து அங்கே இருக்க பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அங்கே மலைக்கு ஒரு பக்கம் ஓரமாக சர்ச்சு கட்டியிருக்காங்களா, அவங்களோட எதிர்ப்பு வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசும் திரு பினராயி விஜயன் அவர்களும் சந்திக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அங்கே நடக்கிற அட்டூழியங்கள் வேற வழியே இல்லை, சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து மகரஜோதி வேற இருக்கு, தயவு செஞ்சு சகிச்சிங்க, வேற வழியும் கிடையாது. அவர்களை வந்து மேலே உட்காந்துருக்க 18ஆம் படி ஐயப்பனும் கீழே இருக்கக்கூடிய கருப்பசாமியும் தான் அவர்களை பார்த்து கொள்வார்கள்னு சொல்லி நாங்கள் இதை சாபமாக சொல்கிறோமா இல்லை எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக சொல்கிறோமான்னு தெரியாது. ஆனால் இது விளங்குவதற்கு உண்டான சூழ்நிலை வந்து திரு பினராயி விஜயன் அரசில் வந்து சுத்தமாக கிடையாது. கேரளா கம்யூனிஸ்ட் அரசு மாதிரி ஒரு ஒஸ்ட் அரசை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். பார்க்கலாம், காலம் நல்லது ஒரு பதில் சொல்லணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம்.